நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாகவும் வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மனூறு எடுத்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாகவும் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த நல்ல பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இறை பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்ள நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். இன்று திருப்பாடல் 40 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் என்கிற பல்லவியை நாம் ஜெபமாக மாற்றுவோம். ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேற்றவே கடவுள் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆற்றல் அருளும்படியாக மன்றாடுவோம். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டு அருளினார். இந்த வரிகளை நாம் வாசிக்கிற போது இது ஒருவருக்காக மட்டுமல்ல, மனுக்குலம் அனைத்திற்காகவும் ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற பிள்ளைகள் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர் செயலாற்றுகிறார். உங்கள் பக்கமாகவும் ஆண்டவர் சாய்ந்து செயலாற்றி உங்களை எல்லா சூழல்களிலும் நிறைவாக்கின அந்த தெய்வத்தை பாடி புகழ்வோம். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால்
என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் செவிகளை திறக்கிறார் என்றால், நாம் கருத்தாய் கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் செயலாற்ற, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்பட ஆற்றல் அருளும்படியாக மன்றாடுவோம். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீதியை நிலைநாட்டி எங்கள் மத்தியில் மாபெரும் கடவுளாக நீர் உம்மையே பறைசாற்றி கொண்டிருக்கிறீர். நாங்களும் உம்மை போல இருந்து செயலாற்ற எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்தருளும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.